வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எல் முருகன் குறித்த TR பாலுவின் பேச்சால் மக்களவையில் சர்ச்சை. மன்னிப்பு கேட்க கோரி பாஜகவினர் முழக்கம். வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சிகள். He cannot call it minister unfit, sir. And what is the fate of India alliance? वो भी check करो थोड़ा. तो पूरा खत्म हो गया. மாநில அரசுக்கான பேரிடர் நிதியை வெள்ள நிவாரணம் என குழப்ப முயற்சிக்க வேண்டாம் என்று மக்களவையில் ஆசா பேச்சு. சென்னைக்கு மட்டும் மத்திய அரசு 500 கோடி ரூபாய் ஒதுக்கியதாக உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் பதில். The answer that has been given by the minister is not bona fide. I can tell that it is completely malified. You are keeping the stepmother attitude towards the states which are not run by the BJP. State Disaster Relief Fund is nothing to do with National Disaster Fund. The amount which is being asked by the Tamil Nadu government is under National Disaster Fund by exclusive by the central government, union government. தலித் மக்களை வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் திமுக பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நபர் அமைச்சராகவோ எம்பியாகவோ இருப்பது திமுகவிற்கு பிடிக்கவில்லை என்றும் விமர்சனம். மாநில அரசுகளின் நிதி நிர்வாகத்தில் மத்திய அரசு தலையிடுவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுள்ள கேரள அரசு. தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என கேரள முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தலையிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். அதிமுக கூட்டணியில் போட்டியிட 6 விருப்ப தொகுதிகளின் பட்டியலை SDPI வழங்க உள்ளதாக தகவல். இரு கட்சிகளுக்கும் இடையே அடுத்த வாரம் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை. பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சந்திப்பு. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். பாஜக பாமக இடையிலான பேச்சுவார்த்தையில் இழுபறி என தகவல். பாமக 11 தொகுதிகளை கேட்கும் நிலையில் பாஜக 7 தொகுதிகள் தர முன்வந்ததாகவும் தகவல். மதவாத சக்தியான பாஜகவுடன் என்றுமே கூட்டணி இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். அதிமுகவினருக்கு இலவு காத்த கிளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் காட்டம். மத்திய பிரதேசத்தின் ஹர்தாவில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. பட்டாசுகள் ஆங்காங்கே வெடித்து சிதறிய நிலையில் 7 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் 540 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது ஸ்பெயினின் எடிபன் நிறுவனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக கன்னியாகுமரி மக்களிடம் கருத்து கேட்ட திமுக. விழுப்புரத்தில் பொதுமக்கள் மற்றும் அனைத்து சங்கங்களின் நிர்வாகிகளிடம் கோரிக்கை மனுக்களை பெற்ற அதிமுக. இமாச்சல பிரதேசத்தில் ஆற்றில் காணாமல் போன மகன் பற்றி தகவல் அளித்தால் 1 கோடி ரூபாய் சன்மானம். முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அறிவிப்பு. புயலுக்கு பிறகு எண்ணூர் ஆலையில் முறையாக பராமரிப்பு பணி மேற்கொள்ளாததால் அமோனியா வாயு கசிந்ததாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வாதம். கோரமண்டல் ஆலை சார்பில் மார்ச் 5ஆம் தேதி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு அறிவித்ததில் குளறுபடி என 2ஆம் இடம் பிடித்த மாடுபிடி வீரர் அபிசித்தர் தாக்கல் செய்த வழக்கு. வீடியோ ஆதாரங்களுடன் மதுரை ஆட்சியர் மற்றும் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கிய விஜய்க்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. சென்னை விமான நிலையத்தில் பேட்டி.
சார் விஜயோட அரசியல் வாழ்த்துக்கள் ஒரு வாழ்த்துக்கள் சார் விஜயோட அரசியல் வாழ்த்துக்கள் ஒரு வாழ்த்துக்கள் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு 2ஆம் முறையாக தள்ளுபடி. திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவு. கட்டட தொழிலாளர்களை மெட்ரோவில் பயணிக்க அனுமதி மறுத்ததாக புகார். கூர்மையான ஆயுதங்கள் வைத்திருந்ததால் அனுமதிக்கவில்லை என்றும் ஆயுதங்களை பாதுகாப்பாக மறைத்த பின்னர் அனுமதித்ததாகவும் மெட்ரோ நிர்வாகம் விளக்கம். வேங்கை வயல் விவகாரத்தில் DNA பரிசோதனை மாதிரி முடிவுகள் ஒத்துப்போகவில்லை என்பதற்காக குற்றம் நடக்கவில்லை என்று கூறிவிட முடியாது. தேசிய பட்டியலின ஆணையத்தின் இயக்குனர் ரவிவர்மன் கருத்து. ஃபைட்டர் இந்தி படத்தில் விமானப்படை சீருடையில் முத்த காட்சிகள் இடம்பெற்றதாக புகார். விளக்கம் கேட்டு படக்குழுவுக்கு விமானப்படை அதிகாரி நோட்டீஸ். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். பலவில் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அகில இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய துணை தேர்தல் ஆணையர் தலைமையில் சென்னையில் இன்றும் நாளையும் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை ஏற்கனவே ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பில் மாநிலங்கள் தோறும் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வுகளானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய துணை தேர்தல் ஆணையர் அஜய் பதுல் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளர் மாலிக், தமிழக தலைமை தேர்தல் சத்யபிரதா சாஹூ மற்றும் பல்வேறு தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றனர். கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கூடிய நிலையில் வாக்காளர் பட்டியல் விவரங்கள், வாக்குச்சாவடி மையங்கள், பதட்டமான வாக்குச்சாவடிகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடைய நிலை, தேர்தலுக்கு தேவையான உபகரணங்கள், வாக்கு எண்ணும் மையங்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது காவல்துறை, வருமான வரித்துறை, வருவாய் புலனாய்வுத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகளுடன் தற்பொழுது இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனையில் தேர்தல் நேரத்தில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை தடுப்பது தொடர்பான விரிவான ஆலோசனையும் அறிவுரைகளும் வழங்கப்பட இருப்பதாக தகவல்களானது வெளியாகிறது. பாலவேல். நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களுக்கு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறித்து திமுக எம்பி TR பாலு தெரிவித்த சர்ச்சை கருத்தால் மக்களவையில் கடும் அமளி ஏற்பட்டது. மக்களவையில் 2024-25ஆம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய திமுக உறுப்பினர் ராசா, மிக்ஜாம் புயலுக்கு பிறகு நிவாரணப் பணிகளுக்காக தமிழக அரசை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு அணுகியதாக குற்றம் சாட்டினார். மாநில அரசின் பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டிய நிதியை வெள்ள நிவாரணம் என கூறி குழப்ப முயற்சிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். குஜராத் உள்ளிட்ட பாஜக ஆட்சியில் உள்ள மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதி வழங்கப்படுவதாகவும் சாடினார். Ministerial consultation and committee came to Tamil Nadu, gave the report. Tamil Nadu government gave the report. Both reports were before this government. In spite of that, in spite of the assurances given by the Home Minister in person, when the amount is going to be released, the release amount, I think that whether it is going to be matching the amount which was released for Gujarat, Karnataka and other state which was ruled by the BJP. இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய், சென்னைக்கு மட்டும் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு அரசு குழுவினருக்கு முன்பே மத்திய அரசின் குழுதான் முதலில் சென்றதாகவும், வெள்ள சேதத்தை பார்வையிட பாதுகாப்பு அமைச்சரை பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பி வைத்ததாகவும் கூறினார். வெள்ள பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 37,000 கோடி ரூபாய் வழங்க கோரி தமிழக எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்ததாகவும், ஆனால் இதுவரை நிதி வழங்கப்படவில்லை என்றும் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். மேலும் வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க மாநிலங்களுக்கு நிலையான பேரிடர் பாதுகாப்பு நிதியை வழங்க வேண்டும் என்று எம்பி கணேசமூர்த்தி வலியுறுத்தினார். இதுபோன்ற பாதிப்பு ஏற்படுகிற மாநிலங்களுக்கு
ஒவ்வொரு முறையும் இங்கிருந்து ஒரு குழுவை அனுப்பி அது அந்த பாதிப்பை சரிபார்த்து எவ்வளவு நிதி ஒதுக்கலாம் என்கிற கருத்தை சொன்னதற்கு பின்னாலே தான் மாநில அரசிற்கு பேரிடர் நிதி ஒதுக்கப்படுகிறது. இதுபோன்ற பாதிப்புகளை ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை உடனடியாக சரி செய்வதற்கு ஏதுவாக நிலையான பேரிடர் பாதிப்பு நிதியை மத்திய அரசு ஒதுக்கிட வேண்டும் என்று என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு தமிழ்நாட்டில் வானிலையை முன்கூட்டியே கணிப்பதற்கு போதிய கருவிகள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறுக்கிட்ட நிலையில் அவர் குறித்து TR பாலு பேசியது சர்ச்சையானது. More than 100,000 people have stranded in the train itself. 2 crore people have take asylum in the. What is it? What do you mean? Why do you interfere? Please sit down. You don't have anything. Please sit down. Please sit down. I know how to. Please sit down. What is it? What do you want? What do you want? What do you want, sir? Please. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறித்து பேசிய கருத்தை TR பாலு திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் வலியுறுத்தினர். மேலும் எல் முருகன் குறித்த சர்ச்சை கருத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். You should apologize because he is a SC MP. How can you? Who are you to use this certificate? He is a SC MP. He is a SC minister. அதன் பின்னர் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே எல் முருகன் குறித்த சர்ச்சை குறித்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது.